நம்முடைய தேவைகளை சந்தித்து நடத்தி வந்த தேவ கிருபைக்காக நன்றியுடன் நாம் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் வரப்போவதாக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையாக எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரையும் வாசிக்கலாம். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்றென்றும் அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறதென்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக இதை நான் அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவேன். பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாய் இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் இந்த வசனத்தை படிச்சீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை வாசிக்கலாம். 34ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரை எல்லாரும் சத்தமா வாசிக்கலாமே. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பகுதியின் பின்னணியை சற்று நான் சொல்லி கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கூர்ந்து கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தத்துக்கு பின்னணியாக பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தேவனை மறந்தபடியினால், தேவனுடைய கட்டளைகளை மறந்தபடியினால், தேவனுடைய நியாயங்களை மறந்தபடியினால் அவர்கள் புற தேசத்திலே, அவர்கள் அந்நிய தேசத்திலே அவர்கள் அடிமையாக்கப்பட்டு, அவர்கள் விற்கப்பட்டு தங்கள் ஊரை, தங்களுடைய வீட்டை, தங்களுடைய நிலத்தை, தங்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாதமான எல்லா கிரியைகளையும் அவர்கள்
இழந்தவர்களாக அவர்கள் அந்நிய தேசத்திலே பாடல் வைத்த அவர்களுக்குத்தான் ஆண்டவர் மீண்டும் தன்னுடைய கிருபையை பாராட்டும்படியாக, தன்னுடைய இரக்கத்தை ஆண்டவர் பாராட்டும்படியாக இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக எசேக்கியேலை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை பற்றி நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, என் ஆண்டவர் அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரை அவர் சங்கரைப்படுத்துகிறது இல்லை. அல்லேலூயா. புலம்பல் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31, 32, 33 வசனங்களை அவர் வாசிக்கிறார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31, 32, 33 எல்லாரும் பாருங்க. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் என்றென்றைக்கும் அவர் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் நமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமா மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஒரு மனிதனை ஆண்டவர் ஒரு நாளும் அவர் கைவிடுவதற்காக படைக்கவில்லை. அந்த மனிதன் தேவனை அவன் அறிந்து கொள்ளாதபடியினாலே, தேவனிடத்தில் தன் வாழ்க்கையை ஒப்புக்கொள்ளாதபடியினாலே, தேவனுடைய அன்பை அவன் புரிந்து கொள்ளாமல் அவன்தான் தேவனை விட்டு சென்று அவன் கைவிடப்பட்டவனாக தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறான். நான்குடைய கரங்கள் எப்பொழுதும் நீட்டப்பட்ட கரங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. 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 நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை வாசிக்கலாம். பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தையை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவரும் இல்லை. என் ஆலோசனை எல்லாம் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள் போதும். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை ஒவ்வொரு வசனத்தின் வழியாக ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். என் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் மனப்பூர்வமாய் மனிதரை சஞ்சலப்படுத்துகிற தேவன் அல்ல. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி அவர் இறங்குகிற தேவன். இந்த இடத்துல ஆண்டவர் நீதிமொழிகள் சொல்லும் பொழுது, அப்பா நான் கூப்பிட்டும் கேட்க மாட்டேன்னு சொல்றியே, என் கையை நீட்டியும் என் கையை பிடிக்க மாட்டியே என்று சொல்லிதான் என் ஆண்டவர் ஏங்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நடந்தது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலராக தேவன் நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலே நாம் கடந்து வந்த இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. அல்லேலூயா.
நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை தான் இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த 3 வசனங்கள், முதல் 3 வசனம் ஆண்டவர் சொல்லுகிறாரு, பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை பயிரிடப்படும். என் வாழ்க்கையிலே எத்தனை பாலான நேரங்கள் இருந்தாலும் என் வாழ்க்கையை அப்படியே ஆண்டவர் விடுகிறவர் அல்ல. என் வாழ்க்கை அப்படியே விடுகிற ஆண்டவர் அல்ல. பாலான நிலத்தை அவர் பயிரிட விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல ஆயிற்றென்றும் அவாந்தரமும் பாலும் நிர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. இதோட முடிஞ்சு போச்சுங்க. இனிமே இந்த குடும்பம் எழும்பாதுங்க. இவங்க வீட்டை கட்ட முடியாதுங்க. இவங்க இந்த சிக்கல்ல மாட்டிட்டாங்க. இதிலேருந்து இவங்க எழுந்து வரதுக்குள்ள வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கை ஒரு இடிக்கப்பட்ட வாழ்க்கையாக, நொறுக்கப்பட்ட வாழ்க்கையாக, தடுமாற்றம் நிறைந்த வாழ்க்கையாக, எப்படிப்பட்ட சூழ்நிலையான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டம்னா வேற ஒண்ணும் இல்ல, உங்களோட ஆண்டவர் வாசம் செய்தா போதும். அதுதான் ஏதேன் தோட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஏதேன் தோட்டத்தில் அவரோட வாசம் பண்ணணும். ஒரு மனிதன் தேவனோடு வாசம் செய்தால் அவனை ஆண்டவர் எல்லாவற்றிலும் அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவனை நிறைவாய் அவர் போஷிப்பார். அவனோடு அவர் பேசுவார், சம்பாசிப்பார், அவனை ஒரு குறைவில்லாமல் நடத்துவார். அதுதான் ஏதேன் தோட்டம். உங்களுடைய நல்வாழ்வுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி கொடுத்து நீ என்னோடு கூட இருப்பா என்று சொன்னதான் ஏதேன் தோட்டம். அப்படி போல தேவனை இன்றைக்கு மறந்தபடியினாலே, தேவனை விட்டபடியினாலே, தேவனை விட்டு தூரம் போனபடியினாலே, தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் கீழ்ப்படியாமல் போனபடினாலே நம்முடைய வாழ்க்கை பாழாய் போயிருந்தாலும் மீண்டும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது என் வாழ்க்கையை அவர் ஏதேன் தோட்டத்தை போல அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவாந்தரமும் பாலும் நிர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு சில வீடுகளை நினைச்சு பார்க்கிறேன். நான் சின்ன பையன் தான். என்னுடைய அனுபவங்களிலே, நான் கடந்து போன நாட்களிலே ஒவ்வொரு வீடுகள் எப்படி இருந்தது. ஆனால் கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ள போன பிறகு, கர்த்தருடைய ரட்சிப்பு அந்த வீட்டுக்குள்ள போன பிறகு, கர்த்தரை அவர்கள் பற்றி கொண்ட பிறகு அந்த வீடுகள் அரணிப்பான வீடுகளாய் கட்டப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான வீடாய் கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. ஆச்சரியமான வீடாய் கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. அநேகருக்கு மாதிரியான வீடாய் கட்டப்பட்டது. பாழாய் கிடந்த வீடுகள் தான். இனிமே அந்த வீட்டில் குடியிருக்க கூடாதுங்க, வெளியில போயிருவோம் என்று சொல்லி பாழாய் கிடந்த எத்தனையோ வீடுகளை ஆண்டவர் மீண்டும் அரணிப்பான ஆசீர்வாதமான அற்புதமான வீடாய் அவர் கட்டி எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது 36ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயன் நிழல் மாத்திரம் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஒரு குடும்பம் கர்த்தரை தேடிச்சுன்னா சுற்றி உள்ள 4 பேரும் அவங்க அறிந்து கொள்வாங்க. அடிக்கடி சொல்லுவேன், உண்மையான ஒரு விசுவாசி ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அந்த விசுவாசிக்கு முன்னாடி வீடு வச்சுக்கப்படணும், பின்னாடி வீடு வச்சுக்கப்படணும், சைடுல இருக்க வீடு வச்சுக்கப்படணும், இந்த சைடுல இருக்க வீடு வச்சுக்கப்படணும். அவங்க இயேசுவை அறியணும். நாங்கள் அதுக்கு சாட்சி. சிந்தனையில் இருக்கிறோம். எங்களை சுற்றி யார் வந்தாலும் அவங்க ஆண்டவர் அறியாம போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிச்சாலும் ஒரு பக்கம் எங்க வாழ்க்கையை அவங்க பார்ப்பாங்க, என் பேச்சு அவங்க பார்ப்பாங்க, என் நடக்கை அவங்க பார்ப்பாங்க.
என்னுடைய செயல்பாடுகளை பார்ப்பாங்க. உங்களை சுற்றி இந்த 4 வீடுகளும் ரட்சிப்படைந்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்கு நீங்கள் ரட்சிப்பின் பாதையாக அமைய வேண்டும். அவர்களுக்கு ரட்சிப்பின் வாசனையாக அமைய வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு ரட்சிப்பின் வெளிச்சமாக அமைய வேண்டும். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கல்வி பாப்பா சொல்லுவாங்க என்ன ஆமா இங்க உள்ள வரமாட்டாங்க. ஆனா சுற்றில எல்லாரும் நண்பர்கள் தான். நம்ம சபை வந்ததிலிருந்து ஒரு சில நெருக்கங்கள் தொடக்கத்தை கொடுத்தாலும் நம்மை அவர் எதிர்க்க முடியாது. நம்மளிடத்தில் அவர்கள் வந்தே தீருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சுற்றி உள்ள ஒவ்வொரு ஜனங்களையும் வச்சுப்பார். நம்ம பேர்ல சொல்லுங்க, அவங்களோட அன்பா பழகுங்க, அவங்களுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி. ஒருவேளை நம்ம வார்த்தையை கேட்க மாட்டாங்க, ஆனா நம்ம வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒருவேளை அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது, எல்லாம் தெரியும் பாருங்க, ஆனா என் வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு சுவிசேஷமா மாறணும். என்னுடைய நடக்க ஒரு சுவிசேஷமா மாறணும். என்னுடைய ஒவ்வொரு செயல்களும் சுவிசேஷமா மாறணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நான் பெரிய பிரசங்கியா இருக்கலாம், பெரிய பாடல்காரனா இருக்கலாம், ஒருவேளை நான் பெரிய எனது வெளி தோற்றத்துக்கு பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா என் வாழ்க்கை அந்த சுவிசேஷத்தை அவளுக்கு வெளிப்படுத்தும். இவர்களோடு தேவன் இருக்கிறார், இவர்கள் தேவன் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்றுதான் இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்கிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நிச்சயம் செய்வார். சரி, நிறைய பேருக்கு செஞ்சிருக்கிறோம், நிறைய பிள்ளைகள் வாழ்க்கையை செஞ்சிருக்கிறோம், நிறைய வாழ்க்கையை செஞ்சிருக்கோம். இன்னும் ஆண்டவர் செய்ய போகிறா. நம்ம வீடு மாத்திரம் இல்லை, நம்ம தெருவே ஆண்டவர்கிட்ட வரணும். ஹல்லேலூயா. நம்ம கிராமமே ஆண்டவர்கிட்ட வரணும். ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அன்பை அறியத்தக்க காலம் வந்துவிட்டது. அதை ஆண்டவர் செய்வார். ஒரு காலம் பாடம் நடந்துச்சு, ஒரு காலம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா ஒரு நாட்கள் வரும், அவர்கள் சேவிக்கிற தேவனே தேவன். ஹல்லேலூயா. அதுக்கு நான் என்ன செய்யணும்? அருமையாக எசேக்கியேல் எழுதுகிறார். 37ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிக்க பார்ப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்திற்காக நான் இதை அனுக்கிரகம் செய்வேன். அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல அவர்கள் மனிதனை பெருக பண்ணுவேன். பண்டிகை காலங்களில் எருசலேமில் பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாயிருக்கிறதோ அப்படியே அவர்களுடைய பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிறைந்திருக்கும். அது நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரு நிபந்தனையோடு தான் ஆண்டவர் வைக்கிறார். All the blessings are with condition என்று பழமொழி சொல்லப்படும். எல்லா வாக்குத்தத்தங்களும் நிபந்தனையோடு ஆண்டவர். நிபந்தனைனா ரொம்ப பெரிய நிபந்தனை இல்லை, நீங்க விண்ணப்பம் பண்ணணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தராகிய நான் இதை சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படிக்கு. ஹல்லேலூயா. என்னது அனுக்கிரகம்? சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. நல்ல வார்த்தை அனுக்கிரகம். அது எப்படி நான் விளக்கிறது தெரியும். அனுக்கிரகம்னா இரக்கம், தயவு, கிருபை, இது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ அனுக்கிரகம். எந்த விதமான ஒரு நிபந்தனை இல்லாமல் ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுகிறார். தகுதி இல்லாதவர்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுகிறார். அவருடைய அனுக்கிரகம் இரக்கத்தில் கடைசி அனுக்கிரகம். ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டு சொல்றார். எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் பரவாயில்லை,
உன் ஜெப வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உன் வேதவாசி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு அனுக்கிரகம் பாராட்டுறேன். உன்னுடைய நீதியை வைத்தோ, உன்னுடைய பரிசுத்தத்தை வைத்தோ, உன்னுடைய உண்மையை வைத்தோ நான் இதை செய்ய போறதுல நான் அனுக்கிரகம் பாராட்டுறேன், நீ விண்ணப்பம் பண்ணு. இன்னைக்கு சில பேர்ட்ட ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்காக ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளை வாயை சொல்லி, என் பிள்ளைய ஆசீர்வதிங்கப்பா, என் பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா, என் பிள்ளைக்கு நல்ல அறிவை கொடுங்கப்பா, என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு உங்க வாயை திறந்து நீங்க சொல்லாம உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராது. ஏமாந்து போவாதீங்க. தகப்பனே, தாயே, தம்பி, நீ அறிக்கையிட்டா உனக்கு உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். சில பேர் ஜெபிக்க சொன்னா அவனால ஜெபிக்க முடியலையா, ஜெபிக்க தெரியலையா, ஜெபத்தில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா உங்க வாயில ஆண்டவர் வசனம் சொல்றாரு, நான் அனுக்கிரகம் பண்ணணும்னா, நான் உனக்கு நன்மை செய்யணும்னா, நான் உனக்கு உதவி செய்யணும்னா நீ விண்ணப்பம் பண்ணு. நீ விண்ணப்பம் பண்ணு. உன் விண்ணப்பத்தை விடாத. சூழ்நிலைகள் மாறினாலும், எந்த நெருக்கம் வந்தாலும் நீ விண்ணப்பம் பண்ணு. விண்ணப்பம் பண்ணும் பொழுது நான் உனக்கு எல்லா தடைகளையும் நீக்கி நான் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊருடைய நாட்கள்ல ஜெபிக்காத மக்கள் எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஜெபிக்காத குடும்பம் எல்லாம் ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்காத வாலிபர்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஜெபிக்காத பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் ஆயிரக்கணக்கான இந்து மக்கள் கூட இயேசுவை அறிந்து கொண்டு ஜெபத்தின் வல்லமையை புரிந்து கொண்டு அவர்கள் விண்ணப்பம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தின் வல்லமையை தேசம் பார்க்கும். ஜெபத்தின் வல்லமையை தேசம் அறியும். நீங்க ஒவ்வொருவரும் விண்ணப்பம் பண்ணி ஆகணும். நான் விண்ணப்பம் பண்ணாதான் எனக்கு எந்த காரியமும் வாய்க்கும். சின்ன காரியமா இருந்தாலும் என் வாயிலிருந்து அந்த விண்ணப்பம் போகணும். ஆண்டவர்கிட்ட, தேவனே எனக்கு இதை தாங்க, தேவனே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, தேவனே என்னை நீதிமானா மாற்றுங்க, தேவனே என் குறைகளை மன்னிங்க. நானும் தம்பி இந்த பிள்ளைகளுக்கு பிரைஸ் வாங்கணும். இந்த பிள்ளைகளுக்கு என்ன வாங்க போகணும்? என்னது? பிரைஸ் வாங்க போகணும். பேனா பிரைஸ் வாங்க போகணும். ஒரு 50 பேனா வாங்கணும். என்ன பண்ணணும்? 50 பேனா வாங்கணும். அவன் சாம்பிளுக்கு ஒரு பேனா எடுத்து காட்டினான் என்கிட்ட. அந்த பேனாவை நான் திருடிட்டேன். என்னது? சாம்பிளுக்கு ஒரு பேனா எடுத்து காட்டினான். அந்த பேனாவை நான் பண்ண சுட்டுட்டேன். அதான் புரியுற மாதிரி சொல்றேன். பல்கீஸ் போட்டுட்டேன். சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க. எனக்கு நல்லா தெரியுது, இந்த பேனாவை நம்ம அவன்கிட்ட திருடுறோம். 50 பேனா வாங்குறோம். ஒரு பேனா 10 ரூபான்னு சொன்னா நான் குறைச்சி கேட்பேன். சார் 10 ரூபா 100 ரூபா ஒரு 10 பேனா வாங்கி 80 ரூபா போட்டுக்குன்னு சொன்னா அப்போன்னு அவருடைய காணிக்கை செஞ்சுனா. ஆனாலும் எனக்குள்ள இருக்கிற பாவம், ஒரு பேனாவை திரும்பினா, ஒரு பேனா மறைச்சாங்க, ஒரு கேட்கலாம், 3 பேரும் கேட்கறாங்க, ஒரு பேனா இருக்கிறாங்க சாம்பிளுக்கு பேசாம இருறா. என்னது? அப்ப எவ்வளவு திருடனா இருக்க நானு? என்ன எவ்வளவு திருடன் இருப்பானா? நீங்க பாஸ்டரை திருடர்கள், விசுவாசிகள் மகா திருடர்கள் போல. என்னது? எனக்கு நல்லா உறுத்துது, மனக்கு போராடுது. அந்த பேசலாம் கொடுத்துட்டேன். நைட்டு போய் வாக்குறதுக்காக உட்காந்தவரே, நாளைக்கு நான் வாக்குத்த வாசனை பேசணும், நான் என்னப்பா சொல்றது? இந்த பேனா திருடுன்னு இல்லை. என்னது? ஆண்டவர் சொன்னேன், அப்பா எனக்கு நல்லா நான் திருடுறதுனால தெரியுது. ஏன் பாரு திருட விட்டீங்க? இந்த 10 ரூபா பேனா எதுக்கு போய் அவன் பொண்ணு 2-3 அங்கேயே வச்சு கேட்கறான். அப்ப கூட என் மனசு என்ன பண்ண இறங்கு. என்ன பண்ணல? 50 பேனா வாங்குறோம். ஒரு பேனா வாங்கிட்டு வந்தா என்னன்னா, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்த பேனா வாங்கினா வாங்கினேன். ஆண்டவர் சொன்னேன், என் குணம் எவ்வளவு
மோசமானது, என் வாழ்க்கை எவ்வளவு வெடிந்து போற வாழ்க்கை. அப்பதான் அதை உணர்ந்தாரு, நீ எவ்வளவு பலவீனமானதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதை செய்ய விட்டேன். நீ எப்போதும் விழிப்பா இருக்கணும், நீ எப்போதும் ஜாக்கிரதையா இருக்கணும், நீ எப்போதும் உன்னுடைய காரியத்தை உண்மையா இருக்கணும். அது பெரிய மேட்டர். நீ போய் ஐயா மன்னிச்சுட்டு ஒரு பேனை வந்துச்சு கொடுத்து வந்துருந்தேன். என்ன பண்ணிடுவேன்? அவன்கிட்ட கேட்டேன், ஏன் 10 ரூபா செய்ய மாட்டேன். அந்த நேரத்தில் என்னை நான் தள்ளப்படுறேன். நீ இன்னும் உண்மையா இருக்கணும், இன்னும் ஒவ்வொரு காரியத்திலும் உன் வாழ்க்கை உண்மையா இருக்க நீ பிரயாசப்படு. நான் அதுக்கு தான் இதை செய்ய வச்சேன். உன் வாழ்க்கை விடுதலுக்குரிய வாழ்க்கை. உன் வாழ்க்கையை தடுமாறதுக்கு எந்த நேரமும் என்ன உனக்கு உண்டு. தடுமாறதுக்கு உன் வாழ்க்கையில் எந்த நேரத்தில் நீ தடுமாறலாம். நீ எப்போதும் ஆவியானவர் துணையோடு விண்ணப்பம் பண்ணிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் ஒரு விண்ணப்பம் இருக்கிறாங்களே, என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, நீங்க பரிசுத்தமாக உதவி செய்யுங்கப்பா, உங்களுடைய நீதி நான் எப்போது காக்க உதவி செய்யுங்கப்பா, எப்போது என் வாழ்க்கையில நான் உங்களுடைய சித்தத்தை செய்யணும். ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒரு கரையில்லாத வாழ்க்கையாக மாற்றுங்க என்று சொல்லி அவன் உணர்த்தி வைப்பதற்காக இன்னும் நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், இன்னும் நீ விழிப்பாய் இருக்க வேண்டும், இன்னும் நீ விண்ணப்பம் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. நம்ம வாழ்க்கையில் நம்ம விண்ணப்பம் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு குறைகளுக்கும் நம்ம விண்ணப்பம் பண்ணணும். அப்பதான் பாலான நிலம் பயிரிடப்படும், உடைக்கப்பட்டது கட்டப்படும், நிறுவனமானது அது மகிமையான அரணைப்பாக எழும்பும். விண்ணப்பம் பண்ணுங்கள். இந்த காலை நேரத்தில், இந்த 10வது மாதத்தில், இந்த வருடத்தின் 3 பகுதி போய்விட்டது. 9 மாதங்கள் கடந்து விட்டது. இந்த 3 மாதங்கள் இருக்கிறது. இந்த 3 மாதம் ரொம்ப ஃபாஸ்டா போயிடும். இன்னொரு புது வருஷத்துக்குள்ள போறோம். ஐயோ, இந்த 2020 2020 என்னது என்ன 2020 IPL என்னது 2020. ஆமா, விளையாட்டுல 2020 போட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகி போட்டு எல்லாம் அப்படியே 2020 பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த 2020 கனவோட என்ன பண்ணாங்க, உள்ளார நுழைஞ்சாங்க. எல்லாம் என்ன ஆச்சு? 2020 என்னது பாதியா இந்த உலகம் போயிடுச்சு. ஐயோ, தொழில் போயிடுச்சு, ஐயோ வேலை போச்சு, ஐயோ வீடு போச்சு, ஐயோ ஊர் போச்சு, ஐயோ இது போச்சு, அது போச்சு. ஏன்? அந்த மனப்பூர்வமா அதை செய்யல, மனம் திரும்பும்படியாக செய்தார். மனிதன் தேவனை உணர்ந்து கொள்ளும்படியாக செய்தார். தேவ பிள்ளைகளாக நான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன். இந்த கால நேரத்தில் நான் விண்ணப்பம் பண்றேன்னா மாறணும். எனக்கு அனுக்கிறத பாராட்டுங்க. அவர் அனுக்கிறத வச்சுட்டு இருக்கிறார். அவர் கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். அனுக்கிற உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஆசிரியக்க அனுக்கிறவங்க நீ விண்ணப்பம் பண்ணும் பொழுது இந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி சாய்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். ஹல்லேலூயா. விண்ணப்பம் செய்கிறவன் இல்லை என்று ஆண்டவர் வேதனைப்பட்டார். சங்கீதம் 106. இருபத்தி 21, 22, 23. எகிப்திலே பெரிய கிளிகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டை பயங்கரமானவர்களையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார்.
அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே தேவ சமூகத்திலே மனிதருக்கும் தேவனுக்கும் இடையிலே நின்று அந்த என் மக்களுக்கு விடுதலை கொள்ளும், என் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும், என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும் என்று விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தனுடைய வாழ்க்கையில் எல்லாவித நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் அருளி செய்கிற அவர் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மந்தை பெருகிறது போல அவர்களை மனிதரை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் மந்தை பெருகிறது போல ஆண்டவர் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த மாதத்திலே விண்ணப்பம் பண்ணுவோம். பாலான நிலம் பயிர் இடப்படும், இடிந்து போன நகரம் அரணிப்பான நகரமாக மாறும். அவருடைய அனுக்கிரகம் மாறாதது, அவருடைய கிருபை மாறாதது. விண்ணப்பம் செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். அவருடைய நன்மையை நான் அனுபவிப்போம் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை முடிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் படித்து நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் ஒரு விண்ணப்பம் பண்றவனா மாறணும் ஆண்டவரே. 10வது மாதத்துல ஆண்டவரே நான் பேரை எழுதி விண்ணப்பம் பண்ணேன் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்தையும் எழுதி உடைய பாதத்துல நான் செய்கிறவனாக மாற்றும் ஆண்டவர்கள். ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய நீர் ஆயத்தமாய் இருக்கிறீர். கிருபை பாராட்ட நீர் ஆயத்தமாய் இருக்கிறீர். பெருக செய்ய நீர் ஆயத்தமாய் இருக்கிறீர். நிரப்ப நீர் ஆயத்தமாய் இருக்கிறீர். பயிரிட நீர் ஆயத்தமாய் இருக்கிறீர். கட்டி எழுப்புவதற்கு நீர் ஆயத்தமாய் இருக்கிறீர் அப்பா. ஆசீர்வதிக்க நீர் ஆயத்தமாய் இருக்கிறீர் அப்பா. நான் விண்ணப்பம் பண்ணணும் ஆண்டவரே. அப்பா நான் உண்மை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அப்பா என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீர் அப்பா. என் பாலான நிலங்களை அப்பா பயிர் நிலமாக மாற்றுவீர் அப்பா. இடிந்து போன என் வாழ்க்கையை கட்டுவீர் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. பெருக செய்வீர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் எல்லா குறைகளையும் நிறைவாக்குவீர் ஆண்டவரே. அப்பா உடைய வார்த்தையின்படியே ஹல்லேலூயா நீ ஆசீர்வதிக்க வல்லவர். நான் அதை சொன்னேன், அதை நான் செய்வேன். நான் சொன்னேன், அதை நான் செய்வேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒருவர் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த 10வது மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தையின்படியே நீர் ஆசீர்வதிக்கப்பட தயவுக்காக நான் சொன்னேன், அதை நான் செய்வேன் சொன்னீங்கப்பா. அப்படி நீங்க செய்வதற்கு அனுக்கிரகமா நீங்க இருக்கீங்க. நாங்கள் விண்ணப்பம் செய்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுகிறாங்க. அந்த காலை நேரத்தில் ஓடோடி வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் குடும்பங்களுமாய் ஆசீர்வதிப்பேராக. வாசல்கள் திறக்கட்டும் ஆண்டவரே. தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. அப்பா கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. சுகம் பலன் ஜீவன் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த மாதத்தில் உடைய சித்தத்தை நாங்கள் செய்ய, இந்த ராஜ்யத்தை நாங்கள் காட்ட, உங்க ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுகிறாங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஜெயம் எடுத்துக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த மாதம் முழுவதும் வருகை வரையிலும் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சென்று வருவோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. சாத்தானை வென்று வருவோம். அருமையான ஆத்துமாக்களே, ஆண்டவர் பாதம் கொண்டு வருவோம். ஆயுள் முழுவதும் ஆனந்தம், ஆனந்தம், பேரானந்தம். கடவுளை மீண்டும் அல்லேலூயா, அல்லேலூயா.